இந்த உஷ்ட்ராசனம் என்று சொல்லக்கூடிய பயிற்சியின் முதல் கட்டத்துக்கு பெயர் அர்த்த உஷ்ட்ராசனம். அதாவது பாதி நிலையில் செய்யக்கூடிய ஒட்டகத்தின் திமிழ் போன்ற வளைவு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, 2 மூட்டு பகுதியும் தரையில் இருக்குமாறு நீல் டவுன் போஸ், மூட்டு போட்ட நிலையில் நின்று கொள்ள வேண்டும். முதலில் வலது கையிலிருந்து தொடங்க போகிறோம். அதனால மெதுவாக வலது கையை முன்னோக்கி மூச்சுடன் சேர்ந்து இழுத்து மெதுவாக பின்புறமாக சாய்ந்து கால் விரலின் மீது, கெண்டை கால், கணுக்கால், குதிகால் பகுதியின் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். இடது கையை மெதுவாக மேல்புறமாக உயர்த்தி வானத்தை பார்த்த நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்கள் திறந்தே இருக்க வேண்டும். மூச்சு வெளியே செல்லும் போது இடது கை மெதுவாக கீழே வர வேண்டும். மூச்சு உள்ளே வரும்போது வலது கை மெதுவாக மேல் நோக்கி உயர வேண்டும். மூச்சு வெளியே செல்லும் பொழுது வலது கை முன்புறமாக கீழே வர வேண்டும். இது பாதி நிலை. இதன் மறுபாதி இடது கையை மேலே உயர்த்த போகிறோம். மெதுவாக மூச்சுடன் சேர்ந்து இடது கை மேல் நோக்கி உயரட்டும். மூச்சு வெளியே செல்லும் பொழுது பின்புறமாக சாய்ந்து இடது குதிகாலை பிடித்துக் கொள்ளவும் வலது கையை மெதுவாக மேல் நோக்கி உயர்த்த வேண்டும். மூச்சு உள்ளே வரும்போது, மூச்சு வெளியே செல்லும் பொழுது வலது கை முன்புறமாக கீழே வர வேண்டும். மூச்சு உள்ளே வரும்போது இடது கை மேல் நோக்கி உயர்ந்து மூச்சு வெளியே செல்லும் பொழுது கீழ் நோக்கி இறங்க வேண்டும். இது ஒரு சுற்று முடிந்தவுடன் அமைதியாக ஒரு நிலையில் அமர்ந்து கொள்ளலாம். இவர்கள் வஜ்ராசனம் என்னும் நிலையில உட்கார்ந்துருக்காங்க. உங்களுக்கு இந்த நிலையில உட்கார முடியலைன்னா கால் நீட்டி உட்கார்ந்துக்கலாம், கண்ணு மூடி கவனிக்கலாம். அடுத்த சுற்று மறுபடியும் தொடங்கிடலாம். இப்படி ஒருவர் 5 சுற்றுகள் வரை செய்து முழுமையான பலனை அடைய முடியும். முக்கியமா இந்த பயிற்சியில் என்ன நடக்குதுன்னா, இந்த செஸ்ட் கன்ஜஷன் என்று சொல்லக்கூடிய நெஞ்சு பகுதியில், இதய பகுதியில் ஒருவித அடைப்பும் திணறலும் இருக்கிறது தான் நாம ஏற்கனவே ஆஸ்துமா அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்ப இந்த அடைப்பும் இந்த திணறலும் படிப்படியாக வெறும் ஒரு 45 நாள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்தாலே நெஞ்சு பகுதியில் ஒரு மிகப்பெரிய இலகுத்தன்மையை ஒருவர் முழுமையாக உணர முடியும். அனைவரும் செய்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.